சிந்து பைரவி நிப்ரமும் ஸ்னேகா இருந்துட்டு எனக்கு சிவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வீட்டில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருமா, இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, சிவாவுக்கு கல்யாணம் அடிச்சு உன்னோட வேலையை என்னமோ அதை பார்த்துட்டு போகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னபூரணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நான் என் சிவா விட்டு போக மாட்டேன் அப்படின்வாங்க. ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அன்னபூரணி பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை அடிச்சிடுறாங்க. ஒழுங்காங்கிறது போன்றாங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்காம உன்னோட இஷ்டத்துக்கு சிவா வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு முறை சொன்னால் உனக்கு புத்தி வராதா அப்படின்றாங்க. ஒழுங்கா இங்கிறத போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பார்த்தீங்கன்னா திட்டிடுவாங்க. ஸ்னேகா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்த பிறகும் நான் ஏன் உசுரோடு இருக்கணும், நான் செத்து போயிடுறேன்றாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே வந்து சிவா தான். சிவாவே இல்லைன்ற போது அப்புறம் நான் எதுக்காக உசுரோடு இருக்கணுன்றாங்க. நான் செத்து போயிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உயிர் வாழ்றதை விட நான் செத்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய சிவா எல்லாருமே அவாய்ட் பண்ணுறதை அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு அதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோசிச்சுட்டு நான் ஒரு தப்பு பண்ணன்றதுக்காக என்னை இந்த அளவுக்கு எல்லாம் வெறுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ரூமில் கதவை சாத்தினதும் சிவா கால் பண்ணுறாங்க. சிவா, இது மாதிரி ஸ்னேகா கதவை சாத்திக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. உங்கள் பொண்ணு நடிப்பாங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சுருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா ஒரு பக்கம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. சிவா ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் சிவா ஒரு பக்கம் ரொம்ப குழப்பமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல சிவா போய் ஸ்னேகாவை காப்பாற்றுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.